தன்னம்பிக்கையும் தலை நிமிர்வும் பெறப்போகும் தனுசு ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் குரு மங்கள யோகம் உங்கள் 6ஆம் இடத்துலேருந்து மிகுந்த யோகத்தை கொடுத்துட்ருக்கார். குருமங்கள யோகம் நல்லது தான் பண்ண போகிறார். 6இல் இருந்து தொந்தரவு, வியாதிகள், கடன் சார்ந்த விஷயங்கள், இது ஒவ்வொன்றா ஒரு விடிவிலக்கு சொல்லலாம். ஒரு மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்க போகுது. ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். முதல்ல உங்கள் பொருளாதாரத்தை பற்றி பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி 3இலிருந்து வக்ரம் பெற்று ராசியை நோக்கி வருகிறார். இந்த நேரத்தில் குரு பகவான், அதாவது உங்கள் ராசி அதிபதி, தன் தனஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். என்ன சொல்ல போகிறோன்னா, பணம், தனம், கௌரவம் அதிகரிக்கப் போகிறது. வரவேண்டிய பணம் உங்களை அடைந்தே தீரும். மற்றவங்க உங்களுக்கு தர வேண்டிய பணம் தரணும், அதுதான் அவங்க கர்மா. இப்போ சனி வந்தாலே கர்மா வந்துடும். அப்போ அவங்க உங்களுக்கு தராமல் ஏமாத்தினாலோ, உங்கள் உழைப்புக்கு தகுந்த வருமானம், உங்கள் முதலாளியாக இருக்கலாம், உங்கள்கிட்ட கடன் வாங்கினவங்களாக இருக்கலாம், தராமல் தடுக்க முடியாது, தந்தே தீரணும். குடும்பத்தில் சுபிட்ச நிகழ்ச்சிகள், ஒரு சில விஷயங்கள் நடக்கப் போகுது. அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் லீவு போட்டு ரெடியாக வேலை செய்ய வேண்டிய காலகட்டம் இருக்குது. ஏன் லீவு வருதுன்னா, 5ஆம் அதிபதி 6 கூட தொடர்பு இருக்கனால நீங்கள் தான் முன்னின்று நடத்த போகிறீங்க. அப்போ அந்த சின்ன சின்ன குடும்ப சார்ந்த சந்தோஷமான விஷயங்களுக்கு நீங்கள் தயாராக இருங்கள். சார், இந்த நேரத்தில் வேலை எப்படி இருக்கும்? 2 கிரகம், குரு அப்படிங்கிற ராஜகிரகத்தில் வரும், செவ்வாயும் ராஜகிரகம் மாதிரி சொல்லலாம். ஆனால் படைத்தளபதி அல்லவா. உங்கள் வேலையிலிருந்து எதிரிகள் விலகி சென்று நீங்கள் தனித்து வெற்றி பெறுகிற காலகட்டம். இந்த நேரத்தில் காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கலாம். உங்களை எதிரிகள் மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டதில், சார் இந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டதற்கு போனால் ஜெயிச்சிருவேனா, உறுதியாக ஜெயிப்பீங்க. மைண்ட் கேமாக இருந்தால் கூட ஜெயிப்பீங்கன்னு சொல்லுவோம். ஸ்ட்ராட்டஜிக் பிளான் தான் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. ஃபிசிக்கலோட ஸ்ட்ராட்டஜிக் பிளான். ஆக மொத்தம் உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்டதில் நல்ல வெற்றி உண்டு. தொழில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் அதுலேயும் வெற்றி உண்டு. இதில் உங்கள் 4ஆம் இடத்துல ராகு பயணிக்கிறார், 10இல் கேது. இப்போ என்ன, வெளிநாடு சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் தான் பிஸ்னஸில் வரப்போகுது. புது நபர்கள் அறிமுகம். அந்த புது நபர்களே பார்த்திங்கன்னா ரிப்பீட் கஸ்டமராக இருப்பாங்க. லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் போடலாமா, ஷார்ட் டேர்மானு நான் சொல்லுவேன், ஷார்ட் டேர்ம் போடுங்க, லாங் டேர்ம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்போ அப்படி லாங் டேர்மாக வேணும்னா வருகின்ற செப்டம்பர் மாதத்தில் போடலாம். அதுவும் ரொம்ப யோகத்தை கொடுக்கும். இப்போ உடனே போடணும்னா ஷார்ட் டேர்ம், ஒரு 3 மாதம் 6 மாதம் இல்லை 1 இயர் தாண்டி வேண்டாம். அப்புறம் லாங் டேர்ம் போட்டுக்கலாம். உங்கள் தொழில் டெவலப் ஆகியே ஆகணும். ஏனென்றால் உங்கள் 9ஆம் அதிபதி 8இல் பயணித்து கொண்டிருக்கிறார். 10ஆம் அதிபதி 9இல் இருக்கிறார். அப்படியே ஒன்று பின்பக்கமாக வந்துட்டுருக்கு. இப்போ என்ன சொல்ல போகிறோம், இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணி டெவலப் பண்ண போகிறீங்க. இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது யோகமாக வரப்போகுது. ஆல்ரெடி ஒரு இன்சூரன்ஸ் மட்டும் இல்லாமல் புது ஸ்கீம்கள் உங்களுக்கு ஆதாயம் சாதகமாக இருக்க போகுது. முதலாக கவர்மெண்ட் செக்டார் ஸ்கீம் எல்லாம் உங்களுக்கு ஆதாயம். இந்த டெர்ம்ஸ் அண்ட் நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மட்டும் பார்த்துக்கணும். இதில் யார் கவனமாக இருக்குன்னா, ரோட்டை ஒட்டி இடம் வச்சுருக்கிறவங்க, தண்ணி வரி, இபி வரி இதெல்லாம் கட்ட மறந்தவங்க, நிலவரி, அவங்க மட்டும்தான் கவனமாக இருக்கணும். பொதுவாக நீங்கள் வீட்டில் செக் பண்ணிக்கங்க, தண்ணி வரி, கரண்ட்டு இதெல்லாம் கட்டியாச்சான்னு. கட்டலை முதல்ல கட்டுங்க, இல்லை ஃபைன் வந்துடும். அது ஒன்று மட்டும்தான். 2வது, பார்க்கிங் போடுற வண்டியை மட்டும் பார்த்துக்கணும். இந்த விஷயம் மட்டும்தான். அதுக்கப்புறம் அடுத்தது போவோம். அடுத்தது நல்லா இருக்குது, அதுதான் சரி. குழந்தைகள் வகையில் உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு அந்யூன்யம் உண்டு. குழந்தைகளுக்கு லாபம் உண்டு. அவங்களுக்கு வேலை கிடைக்கும்போம். இப்போ ஒரு 60 வயது மதிக்கத்தக்கவர் இந்த ராசிக்காரராக இருக்கீங்க, என் பையனுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, 5ஆம் அதிபதி 6இல் குருவோடு சேர்ந்திருக்கார். அவங்களுக்கு லாபகரமாக தொழில் அமையக்கூடிய காலகட்டம். மாணவர்களுக்கு தான் தொலைதூரம் சென்று படிக்கிற யோகம் வந்திருக்கு. விருப்பப்பட்ட கல்லூரி படிக்கக்கூடிய யோகம். ஒரு சில வெளிநாடு ட்ரை பண்ணால் கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்களே, இப்போ
ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா 12ஆம் அதிபதி வேறு 6க்கு 4க்கும் தொடர்பு. அப்போ வெளிநாட்டு வேலை முயற்சியும் சக்ஸஸ், வெளிநாட்டில் படிக்கிறதுக்கும் சக்ஸஸாக இருக்கும். இதில் குறிப்பாக மெடிக்கல் சம்மந்தப்பட்டது படிக்க போகிறவங்க, மெடிக்கல் மெடிசன் 2 எடுத்துக்காங்க. ஒரு சில கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது, மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட வெளிநாட்டுக்கு படிக்க முயற்சி பண்ணுறவங்க, ஒரு சிலர் இந்த கணினி சார்ந்தது, ஏன்னா 3ஆம் இடம் 2க்கு வருது, சனிங்கிறது 3ஆம் கம்யூனிகேஷன், அது 3ஆம் இடம் அதிபதி 2க்கு வரும். இது எல்லாமே சக்ஸஸை கொடுக்க போகுது. வெளிநாடு பொதுவாகவே கிடைக்கும், குறைந்த செலவு, அதுதான் இங்கே முக்கியம். பொதுவாக வெளிநாட்டு போய் பண்ணி அவ்வளோ பணம் வேணும், குறைந்த செலவில் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இப்போ எதில் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், வண்டி, இடம், பார்க்கிங் இருக்கிறது மட்டும்தான். இந்த நேரத்தில் இடம் வாங்கலாமா விற்கலாமாண்ணா, விற்கக்கூடியதை விட வாங்கக்கூடியது அதிகம். இந்த மாதத்தில் இடம் வாங்கக்கூடியது, அது கடன் வாங்கி வாங்கிறது, அது இன்னும் உங்களுக்கு உறுதியாக கடன் கிடைக்கும். அது அடைக்கக்கூடிய கடனாக இருக்கும். அதுதான் கையிருப்பும் உண்டு, கடனும் உண்டு. அரசாங்க பேங்க் இது உறுதியாக கிடைக்கும். பொதுவாக கவர்மெண்ட் பேங்க் ஃபஸ்ட் ஆப்ஷன், 2வது மற்ற பேங்க்குக்கு போங்க. அப்போ கடன் சம்மந்தப்பட்டது வாங்கி இடம் வாங்கலாம். ஒருத்தங்க சொல்லுவாங்க, சார் நிலம் வந்து என் நிலமாக இருக்கணும், இந்த வீட்டு வாடகை சம்மந்தப்பட்டது, சொந்த வீட்டுக்கு போகணும், இந்த வீடுக்கு போனால் தாங்க எனக்கு மதிப்பு மரியாதைன்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கு இந்த வீட்டுக்கு போய் உங்கள் கனவு இல்லத்தை தேடிக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் தான். இந்த ஆடி மாதத்தில் பண்ணலாமா, ஆடி பெருக்குக்கு அப்புறம் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள், திருமணம் சம்மந்தப்பட்டது எல்லாமே. இப்போ திருமண வரன் அதை பற்றியும் பேசுவோம். திருமண வரன் எப்படி சார் இருக்கும், உறுதியாக வரும். ஏன்னா 7ஆம் அதிபதி 9இல் பயணிக்கிறார், பாக்கியஸ்தானத்தில் இருக்குது. திருமண வரன் உறுதியாக உண்டு, நல்ல வரனாக வரும். ஏன்னா உங்கள் கேரக்டர் சாஃப்ட் கேரக்டராக இருக்கும். நீங்கள் வருகின்ற மனைவி இல்லை கணவரை நல்லா பார்த்துக்கக்கூடிய ஆள், அது உங்களுக்கு திருப்பி கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்களா, அதே மாதிரி கணவன் மனைவி அமையப்போகுது. உங்களுக்கு அவங்களுக்கு வேலைக்கு போய் அனுப்பக்கூடிய எண்ணங்களும் உண்டு, படிக்க வைக்கவும் நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. வர ஆட்கள் வேலை படிப்புக்கு அது தகுந்த மாதிரி வரக்கூடிய சூழ்நிலையும் வந்தாச்சு. ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் பொருளாதார ரீதியாக பார்த்துட்டு இருந்தோம், எங்கள் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் சம்மந்தி பொருத்தம் அந்த கிளாஸஸ்லாம் வருமான், அதெல்லாம் வராது. உங்களுக்கு மனதுக்கு பிடித்த நல்ல வரன் வரும். ஒரு சிலருக்கு திருமணம் ஒரு சில கால சூழ்நிலையினால், உங்கள் ஜாதக அமைப்பினால் மனமுறிவு, பிரிவு இந்த மாதிரிலாம் இருந்தது. இது ஒரு தீர்வு இல்லையா, கல்யாணமாகி டைவர்ஸுக்கு இவ்வளோ நாள் இழுத்துட்ருக்கு, இது எப்போ சார் முடியும் அப்படின்லாம் நிறைய இழுபறி நடந்துட்டு இருந்தது. அதெல்லாம் மாற்றம் அடைந்து உங்கள் வரன் மகன் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைப்பது. பழையன கழிதலும் புகுதலும் மாறி பழைய விஷயங்கள் முடிஞ்சு புது வாழ்க்கை அவங்களுக்கு உண்டு. இதில் ஒரு சிலருக்கு என்ன ஆச்சுன்னா, குழந்த யார் பக்கங்கிறது பெரும் பிரச்சனையாக இருக்குது. இந்த மனமுறிவு ஏற்பட்டவங்களுக்கு அது ஜாதகம் மற்றும் தசாபுத்தி அந்த அம்சத்தை வச்சு தான் சொல்லணும். கோச்சாரம் மாறக்கூடியதல்லவா, இன்றைக்கி இவங்களுக்கும் நாளைக்கு மாறிடும். அப்போ தசாபுத்திங்கிறது வருட கிரகம், லக்ன அமைப்பு விதி, அதுதான் யார் பக்கம் வந்தால் நல்லா இருக்குன்னு அந்த அம்சத்தில் தான் சொல்லணும். அதனால் குழந்தை அவங்க யார்கிட்ட போனால் நல்லா இருக்குமோ அந்த அம்சம் காட்டுது. இப்போ படிக்கலாமா, ஒருத்தர் சொல்லுவாங்க நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், மேலே படித்தா இம்ப்ரூவ்மெண்ட் உண்டா, உறுதியாக படிக்கலாம், படிக்கிற யோகம் உண்டு, வேலைக்கு போயிட்டே படிக்கிற யோகம் உண்டு. இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் நல்லா பாருங்கள், பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒரு செமினார் அட்டன் பண்ணுறது, ஒரு பயிற்சி வகுப்பு அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி காலகட்டம் வந்திருக்கு. அதாவது சொல்லுவாங்க, ஆல்ரெடி இந்த துறையில் பல வருஷமாக இருக்கேன் சார், இப்போ ஒரு பயிற்சி எடுத்துகிட்ருக்கேன், என்னை விளம்பரப்படுத்திக்க முயற்சி பண்ணுறேன், இதுதான் உங்கள் காலகட்டம். இப்போ இதில் உங்கள் கால் சம்மந்தப்பட்ட தொந்தரவு, கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட தொந்தரவு இதெல்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் ஒரு நிவர்த்தி ஆகிற காலகட்டம். அரசு அதிகாரிகள், மீடியா சம்மந்தப்பட்ட துறையினருக்கு யோகம். இந்த மீடியா சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்த கேரக்டர் கிடைக்குமா, அந்த ஒரு பணம் மட்டும் வந்ததை தவிர உங்களை ஒரு அந்த ஃபீல்டு ரெகக்னிஷன் பண்ணுறதுக்கு தள்ளி விட்டுட்டே இருந்தது. சரி போகிறோம், வாய்ப்பை தேடுறோம், நடிக்கிறோம், போகிறோம் கைக்கும் இதுக்கு எதாவது சரியாக இருக்க தவிர எப்போ எனக்குன்னு ஒரு கௌரவம், ஒரு அந்தஸ்து இருக்கும், நானும் இதில் புகழ் பெறணும், எப்போ எனக்கு அந்த என்னோடய ரெகக்னிஷன் அரசியலும் சரி சினிமாவும் சரி அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, உங்களுக்கு காலகட்டம் வந்தாச்சு. இந்த குரு மங்கள யோகம் அதுக்கு உண்டான காலகட்டம். நீங்கள் ஒரு விதையை போட்டுருங்க, இப்போ அது இனிஷியல் பண்ணிடுங்க, உறுதியாக வெற்றி அடையும்.
ஒரு சில எண்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும், ஒரு சில நிறங்கள் வலுவை கொடுக்கும். அதை பார்ப்போம். எண்களில் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் 5, 6, 8வது எண் 8ஆம் நம்பரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ 5, 6, 8 இது ரொம்ப வலு. இதை பயன்படுத்துங்க. நிறங்களில் வெள்ளை, அதில் சில்வர் ஒயிட்டுன்னு சொல்லலாம், இல்லை பச்சை சார்ந்தது, ப்ளூ, லைட் வெல்வெட்டு, இந்த கலர் வயலட்டு, இந்த மாதிரி கலர் எல்லாமே உங்களுக்கு யோகம். இந்த நிறத்தை ஒரு முக்கியமான ஆட்கள் சந்திக்கும்போது போட்டு பயன்படுத்திக்காங்க. கிழமையில் வெள்ளி, புதன், சனி இந்த கிழமைகள் யோகத்தை கொடுக்கறது. இது தவிர யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா தொடர்பு கொள்ளுங்கள். ஜாதகம் அப்பாயின்மெண்ட்டு ஃபுல் விளக்கங்கள் தரப்படும். இதை தவிர ஏதாவது சின்ன சின்ன சந்தேகங்கள் தான் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். விளக்கங்கள் எங்கள் டீம் கொடுத்துட்ருக்கு. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி. வாழ்த்துக்கள்.